வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி டொமினிக் வின்சென்ட் ஐயா அவர்கள் நில் கவனி செல் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவுயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய WCSE IT பொறுப்பாளர்களுக்கும், தவம் நடத்தி தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் நாகராணி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நில் கவனி செல் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம சிந்தித்து பார்க்கவிருக்கின்றோம். எண்ணில் அடங்காத மனிதர்கள் இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். தற்பொழுது கூட கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட ஒரு சில மனிதர்களை மட்டுமே இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கிறது. நாமும் கூட ஒரு சிலரை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களினுடைய தனித்துவமான உயர்ந்த வாழ்க்கை முறையால் இந்த உலகில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்களே ஆகும். அத்தகைய ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மகான்களினுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் இந்த உலகியல் வாழ்க்கை சுழலில் சிக்கிக்கொள்ளாமல் நின்று நிதானமாக கவனித்து தன் வாழ்வின் நோக்கத்தை நோக்கிய பயணத்தில் சென்றதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் கூட சிறு வயதாக இருக்கிற பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை தூக்கி கொண்டு வெளியில் சென்றிருப்பார்கள். அப்படி செல்கிற போது ஒரு தெருவை கடந்து செல்கிற பொழுதோ அல்லது ஒரு சாலையை கடக்கிற பொழுதோ நமக்கு ஒரு சிறிய விதியை கற்றுக் கொடுப்பார்கள். நின்று இரண்டு பக்கமும் வாகனங்கள் ஏதாவது வருகிறதா என்று கவனித்துவிட்டு வாகனங்கள் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு மெதுவாக சாலையை கடந்து செல்ல வேண்டும் அல்லது அந்த தெருவை கடந்து செல்ல வேண்டும் என்று நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அப்ப நாம அவர்கள் கைகளில் இருப்போம். அது பெரியாதாக நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பொறுப்பு பெற்றோர்களுடையதாக இருந்ததால நாம அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிற்காலத்துல நாமே சிறிது வளர்ந்து தெருக்களில் எல்லாம் சென்று விளையாடுகிற பொழுது இந்த விதி, இந்த பாடம் சில நேரங்களில் நம்முடைய கவனத்தில் இருக்கும், பல நேரங்களில் நம்முடைய கவனத்தில் இருக்காது. நாம் தவறுகிற பொழுதெல்லாம் ஒரு சிறிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இந்த தெருவில் போகிறவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்து இந்த விதியை நினைவுபடுத்திவிட்டு சென்றிருப்பார். இன்னும் சிறிது வளர்ந்த பிறகு நம்ம பாட புத்தகத்துல எல்லாம் படிக்கிற பொழுது ஒரு 3 நிறங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார். சிகப்பு, மஞ்சள், பச்சை என்று சொல்லி இந்த நில் கவனி செல் என்பதை ஒரு போக்குவரத்து விதியாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள்.
நாம வளர்ந்து நாமளே வண்டியை எல்லாம் ஓட்டுகிற பொழுது அல்லது சாலையை கடக்கிற பொழுதெல்லாம் இந்த நிறங்களை எல்லாம் பார்த்திருப்போம், அவற்றையெல்லாம் கடைபிடித்திருப்போம். ஆனால் இவையெல்லாம் வெறும் போக்குவரத்து விதி என்றே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கும் சரி, நம்மிட ஆன்மீக வாழ்வினுடைய பயணமாக இருந்தாலும் சரி, அவற்றிற்கான மிக முக்கியமான விதி என்பது இந்த நில் கவனி செல் என்பதுதான். அருட்தந்தை அவர்களினுடைய வாழ்க்கையை கூட நாம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பெற்றோர்களால் தவமிருந்து பெற்ற பிள்ளை அருட்தந்தை அவர்கள். 6 பெண் குழந்தைக்கு பிறகு 7ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்து போக, ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி தவமிருந்து அருட்தந்தையை 8வது ஆண் மகவாக பெறுகிறார்கள் பெற்றோர்கள். யாரோ ஒரு வழிப்போக்கராக வந்த ஒரு மகான் அவருக்கு வேதாத்ரி பெயர் வைக்க சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுகிறார். முதல் 10 ஆண்டுகள் மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை. அவருடைய வாழ்க்கை இயல்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. தனது 10வது வயதில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையே மாற்றி போடுகிறது. இப்போ மகரிஷி அவர்களினுடைய பெற்றோர்கள் நெசவு தொழில் செய்பவர்கள். விடுமுறை நாட்களில் எல்லாம் அருட்தந்தை அவர்கள் அப்பாவுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பாங்க. அன்றும் அதுபோல தன்னுடைய தந்தைக்காக நெசவு தொழில உதவி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். மதியம் 12:45 ஆகிறது. பசி உணர்வு உள்ளுக்குள்ள இருந்து தூண்டுகிறது. மகரிஷி கடிகாரத்தை பார்த்துட்டு வழக்கமாக 12:30 மணிக்கெல்லாம் அம்மா உணவை கொண்டு வந்து கொடுத்து விடுவார்களே, இன்னும் நம்மை உணவிற்கு அழைக்கவில்லையே என்று, சரி நாம போய் சமையல் அறையில் பார்ப்போம் என்று அந்த தரையிலிருந்து கீழே இறங்கி சமையல் அறையை நோக்கி செல்கிறார். பார்த்தா அம்மா கண்ணீரோடு விம்மிக் கொண்டிருக்கின்றார்கள். அருகில் தந்தை ஒரு கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவுடன் மகரிஷிக்கு அழுகையாக வருகிறது. ஓடி சென்று தன் அன்னையினுடைய காலை பற்றி கொண்டு, ஏனம்மா அழுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போ தன்னுடைய அன்னை இந்த குழந்தையினுடைய குரலை கேட்டவுடன் மனம் உடைந்து கதறி அழுது சொல்கிறார், தவமிருந்து பெற்ற பிள்ளைக்கு ஒருவேளை உணவை கூட வழங்க வாய்ப்பில்லாத பாவியாகி விட்டேன். அவர் சொல்லி முடிக்கவும் தன்னுடைய தந்தை குழந்தை வேதாத்ரியினுடைய கையை பிடித்து முத்தமிட்டு அவரும் தன்னுடைய கண்ணீரை அவர் கைகளில் விழ செய்கிறார். உடனே அன்னை அங்கிருந்து, குழந்தையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று சொல்லி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்று ஒரு பாத்திரம் கஞ்சியை வாங்கி வருகிறார். கொண்டு வந்து தன்னுடைய குழந்தையிடம் கொடுத்து சாப்பிட கொடுக்கிறார். மகரிஷி அன்னையையும் தந்தையையும் உற்று பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது, அவர்களுடைய வயிறு ஒட்டி போயிருக்கிறது, முகங்கள் எல்லாம் வாடி இருக்கிறது. எத்தனை நாள் இவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்களோ என்கின்ற அந்த முதல் உணர்வு வருகிறது. நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்கள், பிறகு நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்கிற அந்த 10 வயது பக்குவம். உடனே தந்தையும் அன்னையும் அவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு சிறிது வாயிலை போட்டுட்டு நீ சாப்பிடுப்பான்னு கொடுத்து விடுகிறார்கள். மகரிஷி அந்த கஞ்சியை உண்ட பிறகு அதோடு அந்த சம்பவத்தை விட்டுவிடவில்லை. அங்கு நின்று கவனிக்கிறார். அம்மா, ஏன் நமக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, இப்போ பெற்றோர்கள் அந்த உணவுப் பொருளை வாங்குவதற்கான வசதி, பணம் நம்மிடம் இல்லை என்பதை வெளிப்படுத்துறாங்க.
ஏதேதோ காரணங்களை சொல்லி சமாளிக்கிறார். மகரிஷி ஆழ்ந்து சிந்திக்கிறார். அப்போ உணவு சாப்பிடுவதற்கு கூட நமக்கு பணம் இல்லை. இதைதான் அம்மா வறுமை, ஏழ்மை என்று சொல்கிறார். ஒரு முதல் கேள்வி அவருக்குள் எழுகிறது. ஏழ்மை ஏன்? இப்ப அப்பா வேலை தானே செய்யறாங்க. ஆனாலும் நம்முடைய உணவிற்கான பொருளை ஈட்ட முடியவில்லையா? அப்ப என்ன செய்வது? அந்த உழைப்பை இருமடங்காக மாற்றினோம் என்று சொன்னால் பொருளீட்டலும் இருமடங்காகும், நமக்கு உணவு கிடைக்கும் என்று தோன்றுகிறது. அதனால நம்ம பள்ளிக்கூடம் போக வேண்டாம், அப்பாவோடு இணைந்து நாமும் உழைப்போம் என்ற ஒரு முடிவு செய்து அதிகாலையில தொடங்குனா இரவு வரைக்கும் அந்த தரையிலேயே வேலை செய்து தன்னுடைய உழைப்பை ஒரு நாள்ல செய்யற உழைப்பை 2 நாட்கள் என்று இருந்ததையெல்லாம் மாற்றி அப்பாவோடு இணைந்து இருவர் உழைக்கிற பொழுது 2 மடங்கு உழைப்பை கொடுக்க முடிகிறது. மகரிஷி இன்னும் சிந்தித்து பார்க்கிறார். அப்போ உணவு இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது அதை ஏழ்மை என்று சொல்கிறோமே, இந்த உணவு எதற்கு? உயிர் வாழ வேண்டும் என்பதால் இந்த உணவு தேவைப்படுகிறது. அப்போ உயிர் வாழ்தல் என்றால் என்ன? அந்த உயிர் என்றால் என்ன என்கின்ற இன்னொரு கேள்வியும் அவர் மனதில் வருகிறது. அப்போ இந்த உயிரை உருவாக்கிய இறைவன் தானே இதற்கு பொறுப்பு. யார் மரத்தை வைக்கிறார்களோ அவர்கள் தானே தண்ணீரை ஊற்ற வேண்டும். அப்போ இந்த உயிரை உருவாக்கிய அந்த இறைவன் யார்? இந்த கேள்விகள் அவர் நின்று கவனித்த போது அவர் மனதில் எழுந்தது. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை இந்த கேள்வியை நோக்கிய பயணமாகவே இருப்பதை நாம பார்க்கலாம். அதற்கு அவர் கண்டறிந்த விடைகள் தான் இந்த உலகிற்கே வழிகாட்டுகிற ஒரு வாழ்க்கை முறையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஔவையார் கூட சொல்லுவாங்க, முருகப்பெருமான் இந்த உலகிலேயே கொடியது எது என்று கேட்கிற போது, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இந்த வறுமை என்பது நமக்கும் புதிதல்ல. ஏன்னா நம்முடைய தலைமுறை, நமக்கு முன்னால் இருந்த தலைமுறை அனைவரும் இந்த வறுமையை கடந்தே வந்திருக்கின்றோம். யாருமே மிக ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் இல்லை. 100க்கு 95% பேர் வறுமையில் பிறந்து உணவிற்கெல்லாம் கஷ்டப்பட்டவர்கள் தான் பழைய தலைமுறையினர். இன்றைய தலைமுறையில பாதி பேரு அப்படித்தான். இப்ப வறுமை நமக்கு புதிதல்ல. ஆனால் நாம வறுமையை வென்றிருக்கிறோமா என்று கேட்டால் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது வென்றதாகவே தோன்றும். நமக்கு 3 வேளை உணவு கிடைச்சிருச்சு, உடைகள் எல்லாம் இருக்கிறது, இருக்க இருப்பிடம் இருக்கிறது, வாழ்க்கை துணை இருக்கிறார்கள், என்னுடைய அடிப்படை தேவையெல்லாம் நிறைவேறிவிட்டது, நான் வறுமையை வென்று விட்டேன் என்று நாம சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், நமக்கு அந்த வறுமையில் அடிப்படை தேவையை நிறைவு செய்ய முடியாத காலத்தை எல்லாம் நம்ம மாற்றிவிட்டோம் என்றாலும் கூட இன்றைக்கு உணவில் நம்மால் நிறைவு பெற முடிகிறதா? உடையில் நிறைவு பெற முடிகிறதா? என்னுடைய வீட்டில் என்னால் நிறைவு பெற முடிகிறதா? என்னுடைய வாழ்க்கை துணையோடு என்னால் நிறைவாக வாழ முடிகிறதா? இந்த அடிப்படை தேவைகளில் நான் நிறைவு பெறும் பொழுதுதான் நான் வறுமையை வென்றவனாக மாறுகிறேன். அப்போ உணவு என்று எடுத்துக்கொண்டால், உடை என்று எடுத்துக்கொண்டால், நம்முடைய இல்லம் என்று எடுத்துக்கொண்டால், வாழ்க்கை துணை என்றால் இதெல்லாம் எதற்கு என்றால் உயிர் வாழ்வதற்காக. ஆனால் உயிர் வாழ்வதே இதையெல்லாம் அனுபவிப்பதற்காக என்று மாறியிருக்கிறோம். அப்போ உணவு அடிப்படை தேவை, என் பசியை நீக்குவதற்கான இறை கொடுத்த வரம். அதை தாண்டி அந்த உணவு சுவையாக இருக்க வேண்டும், பல்வேறு வடிவங்களில் இருக்க வேண்டும், விதவிதமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவு நிலை இருக்கிறது. இது சிறப்பு தேவை என்று சொல்றோம். இந்த சிறப்பு தேவையை பிடித்து கொண்டே நாம பயணிக்க தொடங்கிவிட்டோம்.
அப்போ அது என்றாவது நிறைவு பெறுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அந்த விதவிதமாக மாறிக்கொண்டே போகும், சுவையில் மாற்றம் நடக்கும். இந்த உணவு பின்னாடியே நாம சென்று கொண்டே இருப்போம் என்கிற பொழுது இந்த உணவில் ஒரு நிறைவோ அல்லது அந்த வறுமையில் வெற்றியோ நாம பெற முடியுமா என்று சொன்னால் வாய்ப்பு இல்லை. இப்ப ஏராளமான உணவு விதவிதமாக நமக்கு செய்ய பழகி கொண்டிருக்கிறோம், உலகில் பரப்பி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று உடைகள், எந்த உடை என்னுடைய உடலுக்கு, நான் வாழக்கூடிய இந்த சூழலுக்கு பொருத்தமானதாக இருக்கும், எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரும் என்கின்ற உணர்வோடு தயாரிக்கப்பட்ட உடைகள் என்பது ஒரு காலம். உண்மையிலேயே உயிர் வாழ்வதற்கு, என்னை காப்பதற்கு உடைகள் அவசியம். ஆனால் இன்று அது மாறி வண்ணமயமாக அதற்கென்று ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு கல்வியே கூட இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம். அங்கு அழகு, ஆடம்பரம் எல்லாம் சேர்ந்த உடைகள் என்கின்ற ஒரு நிலைக்கு மாறி நம்முடைய வீடுகள் முழுவதும் உடைகள் நிரம்பி கிடக்கின்றன. இதே போன்று நம்முடைய வீடு, இல்லம் இந்த தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து என்னை காத்துக் கொள்வதற்கு ஒரு இல்லம், வீடு வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? நான் வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கு ஒரு உறுதுணையான ஒரு சிறிய பொருள், அவ்வளவுதான். ஆனால் அதற்காக நாம் படுகிற கஷ்டம். எவ்வளவு பெரிய வீடு வேண்டும், தனித்துவமான அறைகள் வேண்டும், ஒரு பெரிய மாட மாளிகைகள் ஒரு காலத்துல எப்படி இருந்ததோ அது போல அனைத்து வீடுகளும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. இதற்காக நாம் வாங்குகிற கடன் என்று சொல்லி இந்த வீடுகளுக்குள் நம்முடைய வாழ்க்கை முடங்கி போகிறது. வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணை என்பவர் என்னுடைய உடல் கழிவுகளாக அந்த வித்தை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவதற்காக இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வரம். அந்த வாழ்க்கை துணையை நான் தேடுகிற பொழுது கூட ஒரு பொருளை செய்வதை போல நான் தேடுகிறேன். அவர் இந்த நிறத்துல இருக்கணும், இந்த உயரத்துல இருக்கணும், இந்த கல்வியை படித்திருக்க வேண்டும், இந்த அளவு வசதி வாய்ப்பை பெற்றவராக இருக்க வேண்டும் என்கிற பொழுது மீண்டும் அங்கு எது வருகிறது என்று சொன்னார், நான் வாழ்வதற்கு தேவையான பொருளை எல்லாம் நான் மறந்து போய் அதிலேயே வாழ வேண்டிய ஒரு அறிவு நிலைக்கு நாம தள்ளப்படுகிறோம். இங்கு வறுமையை நம்மால் வெற்றி கொள்ள முடியவே முடியாது. காரணம், இது அறிவின் வறுமை. ஒருவர் தினசரி நடைப்பயணம் செய்வார். அன்றும் காலையில் எழுந்து தன்னுடைய வீட்டுக்கு வெளியில போய் அங்கிருந்து தொடங்கி ஒரு 5 கிலோமீட்டர் தினசரி நடப்பார். அப்படியே ஒவ்வொரு வழியாக சென்று வட்டமாக சுத்தி கடைசியில தன்னுடைய வீட்டுக்கே வந்து சேர்ப்பார். வரும்பொழுது ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருப்பார். அதே போல அன்றும் தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கி மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நடந்து செல்ல செல்ல பின்னால் இருந்து ஒருவர் கொஞ்சம் வேகமா நடந்து அவரை தாண்டி செல்வார். அப்ப அவருடைய மனதில் அவரை பார்த்து, பரவாயில்ல, அவர் நல்ல வேகமா நடக்கிறாரு என்கின்ற ஒரு உணர்வு வருகிறது. இவர் எப்பொழுதும் போலவே நடந்து போறார். இன்னும் சில நொடிகளில் இன்னும் 2 பேரு அவரை கடந்து செல்கிறார்கள். இப்பொழுது அவருடைய எண்ணத்துல ஒரு சிறிய ஒரு தாக்கம், இவர்களும் என்னை கடந்து போகிறார்களே, ஒருவேளை நான் மெதுவாக நடக்கிறேனோ என்கின்ற ஒரு சிறிய உணர்வு வருகிறது. அதற்குள்ள இன்னும் 4 பேர் அவரை கடந்து நடந்து சென்று விடுகிறார்கள். இப்பொழுது மனம் பதைக்கிறது. எல்லோருமே என்னை தாண்டி செல்கிறார்கள். அப்ப கண்டிப்பா நானு மெதுவாக தான் நடக்கிறேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தாக்கம். உடனே தன்னுடைய வேகத்தை அதிகரிக்க முயற்சி பண்றார். கொஞ்சம் முயற்சி பண்ணி தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி எதிரில் கடந்து போனவர்களை எல்லாம் நெருங்குவதற்கு முயற்சி செய்து ஒவ்வொருவராக தாண்ட தொடங்குகிறார். ஒருத்தரை கடந்து போகிற போது மனதுக்கு ஒரு பெரிய உற்சாகம். ஆகா, ஒருத்தரை நானு தாண்டி விட்டேன். மீண்டும் அந்த உற்சாகத்தோடு தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி இன்னும் 2வது நபரையும் தேடி அவரையும் தாண்டி செல்கிற போது ஒரு மிகப்பெரிய
பாராட்டு யாரோ கொடுத்தது போன்ற ஒரு உணர்வு, அவரை கடந்து விட்டோம் என்கின்ற ஒரு பெரிய உற்சாகத்தோடு மீண்டும் நடந்து செல்லப் போகிறார். தூரத்தில் 3வதாக போகிற நபர் தெரிகிறார். அவரையும் கடந்தாக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி அவரையும் தாண்டி அதற்கு முன்னாடி யார் போனாங்க என்று பார்க்கிற போது யாருமே கண்ணுக்கு படல. தூரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வேகத்தை மேலும் அதிகப்படுத்தி கொண்டே போறாரு. ஒரு நிலையில அவரால் முடியல. உடல் முழுவதும் வேர்த்து கொட்டுது, நெஞ்சு அடைக்கிறது. அருகில் இருந்த ஒரு மரத்துக்கடியில போய் அமர்ந்து தன்னுடைய நெஞ்சை பிடித்துக் கொண்டு அமர்ந்து இப்ப தான் கடந்து வந்த மற்றவர்கள் எல்லாம் அவரை கடந்து போய்விட்டார்கள். அவரால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. அப்போ ஒரு நபர் அதை பார்த்து அருகில வந்து என்ன செய்கிறது என்று முதுகெல்லாம் தடவி கொடுத்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிற போது அவர் தன்னுடைய வீட்டு விலாசத்தை சொல்கிறார். நீங்க சம்பந்தமே இல்லாம வேறு ஏதோ பாதையில எல்லாம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிற பொழுதுதான் இவருக்கு தெரிகிறது, நம்மை கடந்து சென்றவர்களை நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வழியெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ நான் சென்று கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு அவர் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு ஒரு தொலைபேசியில அழைத்து அந்த நபரை அங்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நம்முடைய தேவை என்ன என்பதையெல்லாம் முழுமையாக நாம மறந்த நிலையில் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக் கொண்டே அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்வின் நோக்கம், நம்முடைய பாதை என்ன என்பதை தெரியாமல் ஓடி 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 கடைசியில் நாம் நிற்கிற பொழுது நாம் சேர்த்த அனைத்தையும் அங்கு இழக்க வேண்டியிருக்கிறது. அதை சும்மாவும் இழக்க முடியாது. மிகப்பெரிய வலியை, வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அதை பங்கெடுத்துக் கொள்வதற்கு அங்கு யாரும் இருக்க மாட்டார். அப்போ அந்த வறுமையை நான் வெற்றி கொள்கிறேன் என்பது இங்கு முக்கியம் அல்ல. நான் என்னுடைய வாழ்வில் நிறைவாக வாழ்கிறேனா? என்னுடைய வறுமை எப்பொழுது தீரும்? இந்த உலகம் ஏராளமான சிறப்பு உணவுகளை, சிறப்பு உடைகளை, சிறப்பு பொருட்களை அனைத்தையும் உற்பத்தி செய்து கொண்டேதான் இருக்கும். அதற்குள் நாம சிக்கிக் கொள்கிற வரை அதிலிருந்து வெளியில வருவது என்பது சாத்தியம். இப்போ அருட்தந்தை தன்னுடைய வாழ்க்கையில முதல் கேள்வியான வறுமையை தன்னுடைய உழைப்பின் மூலம் வெற்றி கொண்டார். தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வறுமையை நீக்கிற ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்தார். நம்ம பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கை. அத்தனை பொருள்களையும் அவர்களுக்காக அவர் கொடுத்த பிறகு கூட கலங்கி நிற்காமல் ஒரு புட்டை அன்னை செய்து கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் அந்த சந்தை வாசல்ல வச்சு விற்கக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு இருந்தது. காரணம், அடிப்படை தேவை என்பது மிக சாதாரணமானது. அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய முயற்சி எல்லாம் இங்கு தேவையே இல்லை. ஒரு எளிமையான ஒரு உழைப்பு, ஒரு நேர்மையான வாழ்க்கை இருந்தால் போதும் அற்புதமாக இந்த வறுமையை நாம வென்றுவிட முடியும். இதை வெல்வது என்பது உயிர் வாழ்வதற்காக மட்டுமே. ஆனால் உயிர் வாழ்வது எதற்காக என்கிற அவருடைய அடுத்த கேள்வி, உயிர் என்றால் என்ன என்கிற ஒரு அற்புத நிகழ்வு. அப்போ அருட்தந்தை அந்த உயிரை உணர வேண்டும் என்று மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் செய்திருக்காங்க. நமக்கும் அதை பாடமாக கொடுத்திருக்காங்க. அருட்தந்தை சொல்வாங்க, உயிரின் வழிமடைகள் புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரினுடைய படர்க்கை நிலை மனம். அப்போ இந்த புலன் பெறுகிற அந்த அனுபவங்களை தான் நாம மனமாக பார்க்கிறோம். அப்ப இந்த புலன்களை எல்லாம் நாம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ உணவு உண்ணுகிற பொழுது கிடைக்கிற ஒரு ஆனந்தம், ஒரு பாடலை கேட்கிற போது காதல கேட்கக்கூடிய அந்த இனிமையான இசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆனந்தம், ஒரு நல்ல வாசனை, ஒரு நல்ல காட்சி, இதையெல்லாம் அனுபவிப்பதற்காக இந்த புலன்கள் இருக்கின்றன. ஆனால் இல்லை,
உயிரை உணர்வதற்காகவே இந்த புலன்கள் இருக்கின்றன. ஏன்னா உயிரின் வழிமடைகள் புலன்கள். அப்போ உள்ள இருந்து வெளியில போய் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே வழிமடையில வெளியில இருந்து உள்ள போய் பார்த்தா அந்த உயிரை உணர முடியும் என்று மகரிஷி சொல்வதை பார்க்கிறோம். மனதினுடைய மறுமுனைதான் உயிராக அறிவாக இருக்கிறது. இப்போ கொஞ்சம் நாம அப்படியே கண்ணெல்லாம் மூடி, கண்களை மூடுவதற்கு ஒரு மூடியை இறையாற்றல் கொடுத்திருக்கிறது. வாயை மூடிக்கொள்வதற்கு இறையாற்றல் ஒரு மூடியை கொடுத்திருக்கிறது. நம்மை உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தோல், ஏதாவது ஒரு பொருள் வந்து அந்த தோல் மேல பட்டாதான் அதால உணர முடியும், அல்லது பக்கத்துல வந்தாதான் உணர முடியும். நம்முடைய மூக்கு என்கிற வாசனை உணர்வு கருவி கூட அப்படித்தான் இயங்குகிறது. அதற்கு அருகில ஏதாவது ஒரு பொருள் இருந்தால்தான் அந்த வாசனையை உணர முடியும். ஆனால் செவி என்று ஒன்று இருக்கிறதே, அதற்கு மூடி இல்லை, அதை விரித்து வைத்திருக்கிறது இறையாற்றல். அப்ப அந்த செவியை நாம கண்ணை மூடி வாயை மூடிக்கொண்டு செவி வழியாக என்னுடைய உள்ளுணர்வோடு கவனிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது புருவ மையத்திலிருந்து செவியின் மூலமாக வெளியில நடக்கக்கூடிய அனைத்தையும் நான் உணர்ந்து பார்க்கிறேன். அப்பொழுது எனக்கு புரியும், ஒவ்வொரு சிறு சிறு சத்தத்தையும், சத்தம் என்று சொன்னால் சத் என்றால் உயிர், அம் என்றால் பிரம்மம் என்கின்ற அந்த காந்த களம், இறையாற்றல். அப்போ இந்த உயிரே காந்தமாக மாறி வெளியில போய் பெறுகிற அனுபவத்தை அந்த செவி நமக்கு ஒவ்வொன்றாக உணர்த்தும். ஒரு சிறிய சத்தம், அந்த சத்தம் உயிருள்ள பொருளிலிருந்து வருகிறதா, உயிரற்ற பொருளிலிருந்து வருகிறதா என்று சொல்கிறது. உயிர் பொருள் என்று சொன்னால் அது குருவியா, காக்காவா, குயிலா, மயிலா என்று பிரித்து காட்டுகிறது. ஒரு மனிதன் என்று சொன்னால் அந்த மனிதன் யார் என்று சொல்கிறது. இப்படி பல்வேறு சிறு சிறு சத்தங்களை கூட மிக நுட்பமாக இந்த செவி என்னுள் ஒரு பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம கவனித்தால் புரியும். அப்போ என்னை சுத்தி நிகழ்கிற ஒவ்வொரு சிறு சிறு அதிர்வுகளை, சத்தத்தை கூட என்னால் உணர முடியும் இந்த புலனை வைத்துக் கொண்டு. இப்போ கண் இல்லாதவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பது நமக்கு புரியும். ஒரு நபரினுடைய அந்த காலடி சத்தத்தை வைத்து கூட இவர்தான் வருகிறார் என்று சொல்ல முடிகிறது என்றால் இந்த செவி எவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு கருவி என்பது புரியும். இன்னும் நன்கு ஊடுருவி பார்த்தால் அந்த காலடி சத்தம், ஒருவர் பேசுகிற சத்தம், ஒரு குருவி கத்துகிற ஒரு சத்தம், அதற்குள்ள அதனுடைய மனதில் என்ன நினைக்கிறது என்பதை கூட உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஒரு ஆனந்த நிலையில அந்த சத்தம் வருகிறதா அல்லது துக்கமான நிலையில வருகிறதா என்பது நமக்கு புரிகிறது அல்லவா? அதே போன்று அந்த நபரினுடைய தன்மையையே அது தாங்கி வருகிறது, அந்த பொருளினுடைய தன்மையையே தாங்கி வருகிறது. இதை அனைத்தையும் இந்த செவி நமக்கு உணர்த்தி விடுகிறது. இப்போ இதே போன்றுதான் நான் கண்ணை திறந்து காண்கின்ற ஒவ்வொரு காட்சியையும் புருவ மையத்திலிருந்து நுண்ணுகி பார்க்கிற பொழுது அது எத்தனையோ தகவல்களை நமக்கு வழங்கி கொண்டே. ஒரு நபர் என் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு என்று சொன்னால் அவருடைய உருவம், அவர் அணிந்திருக்கக்கூடிய உடைகள், ஆபரணங்கள், அவர் பேசுகிற வார்த்தை, இவை அனைத்தையும் தாண்டி அவருடைய குரலுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய மனதினுடைய தன்மையை கூட அப்படியே வெளிச்சம் காட்டி. அப்படி ஒவ்வொரு புலனையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது தோலாக இருந்தாலும் வாசனை உணர்கிற பொழுதும் சரி. சிலரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்தாலே அந்த வாசனை உணர்வே அவர் யார் என்று சொல்லிவிட முடியும். விலங்குகளுக்கு தெரிகிறது. ஒரு 5 அறிவு ஜீவனுக்கு தெரிகிறது என்றால் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு தெரியாதா? ஒரு கரப்பாம்பூச்சிக்கு தெரியும் பூகம்பம் வரப்போகிறது என்று, ஆனால் மனிதனுக்கு மட்டும் தெரியாது. அப்போ இந்த புலன்களை
நாம அனுபவ பொருளாக, அனுபவ கருவியாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தும் அறிவு கருவிகள். அப்போ அந்த அறிவின் வறுமையிலிருந்து இந்த கருவிகளை நுணுகி பார்க்கிற பொழுது இவை உணர்த்துகிற ஏராளமான தகவல்கள், இவை அனைத்தும் நம்மை அந்த உயிரை உணர்வதற்காகவே உருவாக்கப்பட்டது, இறையை உணர்வதற்காகவே உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு உள்ளது. ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை ஒரே அறையில வைத்து நாம வளர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தைய வெளியிலேயே நம்ம கூட்டிட்டு அதுக்கு ஒரு 10 வயது ஆகிற பொழுதுதான் முதல் முறையாக அந்த அறையை விட்டு வெளியில அழைத்துட்டு கொண்டு போகிறோம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஒரு 10 வயது குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்? வெளியில் வளர்ந்த குழந்தைக்கு ஏராளமான அனுபவங்கள் கிடைத்திருக்கும். அததான் அறிவுன்னு சொல்லுவோம். அத்தனை அனுபவங்களும் இந்த குழந்தைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. இந்த குழந்தைக்கு வெளியில போய் பார்த்தா எதுவுமே தெரியாது. அங்க இருக்கக்கூடிய பொருள் என்ன என்றே தெரியாது. அப்படியே வியந்து போய்தான் இருக்க முடியுமே தவிர இங்கு இயங்க முடியாத ஒரு நிலைதான். இதே போன்றுதான் நம்முடைய இந்த புலன்களை எல்லாம் ஒரு சிறிய அறைக்குள்ள, ஒரு சிறிய ஒரு எல்லைக்குள்ளேயே நாம சுற்றி சுற்றி வந்து பயன்படுத்தி அதோட மறைந்தும் போகிறவர்கள் ஏராளம். ஆனால் இந்த புலன்கள் என்பது இந்த எல்லை கடந்து விரிந்து ஏராளமான அனுபவங்களை பெறுவதற்காகவே உருவாக்கப்பட்ட இறையினுடைய கருவிகள். ஒரு மாணவன் தன்னுடைய குருவிடம் போய், நான் உங்களிடம் சேர்ந்து பாடங்களை கற்க வேண்டும் என்று கேட்கிறாரு. குரு சரிப்பா வந்து சேர்ந்துக்கலாம் என்று சொல்லிவிடுகிறார். இந்த மாணவனும் அந்த குருகுலத்துல போய் இணைந்து கொள்கிறார். இப்ப முதல் நாள் ஒரு பெரிய புத்தகத்தை கொடுக்கிறாரு. இதை நீ படித்து தினசரி மாலை என்னிடம் வந்து என்னெல்லாம் படிச்சியோ அதை பற்றி எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். மாணவனும் தன்னுடைய அறையில போய் படித்து தினசரி மாலை வந்து குருவிடம் தான் கற்றதை எல்லாம் சொல்லிவிட்டு செல்வார். மிகுந்த ஆர்வத்தோடு ஒரு வாரத்திலேயே அந்த புத்தகத்தை எல்லாம் முடித்து விடுகிறார். அந்த புத்தகத்தை கொண்டு வந்து குருவிடம் கொடுத்து, இது அனைத்தும் நான் படித்து விட்டேன் என்று சொல்றார். குரு வாங்கி வைத்துவிட்டு 2வது புத்தகத்தை கொடுத்தார். மாணவனுக்கு கொஞ்சம் சலிப்பு. மீண்டும் இன்னொரு புத்தகமா? சரி, பரவாயில்லை என்று சொல்லி அந்த புத்தகத்தை இன்னும் வேகமாக படித்து, முதல் புத்தகத்தை ஒரு வாரத்துல முடிச்சாரு. இந்த புத்தகத்தை ஒரு 4-5 நாள்லயே முடிச்சு விட்டு கொண்டு வந்து குருவிடம் கொடுக்கிறார். குரு அதையும் வாங்கி வைத்து விட்டு 3வதாக ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். இப்பொழுது மாணவனால் முடியவில்லை. குருவே, வேறு ஏதாவது சொல்லிக் கொடுங்களேன், எனக்கு எந்த பாடமும் நீங்கள் நடத்தவில்லையே என்று சொல்றார். சரி, இன்றிலிருந்து பாடம் தொடங்கி விடுவோம், இந்த புத்தகத்தை படி என்று சொல்லிவிடும். அந்த மாணவனும் போய் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று முதுகுல ஒரு பெரிய வலி, யாரோ பிரம்பால அடித்தது போன்ற ஒரு உணர்வு. இந்த மாணவன் துள்ளி குதித்து எழுந்து பார்த்தால் குரு பின்னாடி பிரம்பை வைத்துக் கொண்டு நிற்கிறார். மாணவனுக்கு புரியவில்லை. ஏன் குருவே என்னை அடித்தீர்கள் என்று கேட்கிற போது குரு சொல்றார், நான் வெளியில இருந்து உள்ள வந்தேன், நான் வந்ததே உனக்கு தெரியவில்லை, நீ விழிப்புணர்வோடு இல்லை, இனி நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன், என்னை நீ கவனிக்கவில்லை என்றால் உனக்கு பிரம்பு அடி விழும் என்று சொல்லிவிட்டு சென்று. இப்ப மாணவன் புத்தகத்தை வைத்திருக்கிறார். அந்த அறையினுடைய வாயிலேயே கவனித்துக் கொண்டிருக்கிறார். குரு வருவாரா வருவாரா என்று காத்திருக்கிறார். குரு வரவில்லை. அன்று முழுவதும் இப்படியே போய்விட்டது. மாலை வேளையில் குரு கூப்பிட்டு கேட்கிறார், என்ன படிச்ச? இன்றைக்கு நான் ஒன்றும் படிக்கல. காரணம் என்ன? நீங்க வந்து அடிப்பீங்களே, அதனால அதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். குரு சொன்னார், இன்றைய நாளை நீ வீணாக்கி விட்டாய், நீ படித்துதான் ஆக வேண்டும், அதே நேரத்துல நான் வருவதையும் நீ கவனிக்க வேண்டும். 2வது நாள் ஆகிறது. குரு வந்து தன்னுடைய செருப்பை கழட்டி விட்ட உடனே மாணவன் தெளிவாகி விடுவான், வந்து விட்டார் என்று தெரிகிறது. 3வது நாள் ஆகிறது.
குரு செருப்பே போட்டுட்டு வரல. சத்தம் இல்லாமல் உள்ள வந்து ஒரு பிரம்படி கொடுக்கிறார். மாணவன் ஆச்சரியத்துல எழுந்து கத்துகிறான். இப்படியே 1 வாரம் 2 வாரம் கழிகிறது. ஒரு நிலையில குரு எவ்வளவு ஜாக்கிரதையாக உள்ள வந்தாலும் கூட மாணவன் கவனித்து விடுகிறான். சில மாதங்களுக்கு பிறகு அவனால் பாடங்களையும் படிக்க முடிந்தது. தன்னை சுற்றி நிகழ்கிற ஒரு சிறிய அதிர்வை கூட அவனால கவனிக்க முடிந்தது. குருவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மாணவனை பார்த்து, நீ சிறப்பாக தேறிவிட்டாய் என்று சொல்றார். அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அன்று இரவு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருகிறது. தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு பிரம்படி விழுகிறது. தெரியவில்லை. 2வது அடி விழுகிறது. கண் விழித்து பார்க்கிறான். குரு பிரம்போடு நிற்கிறாரு. தூக்கத்தில் கூடவா வந்து என்னை பிரம்பால் அடிப்பீர்கள் என்று மாணவன் கதறுகிறான். குரு சொல்றாரு, நீ தூங்கினாலும் உன்னுடைய விழிப்புணர்வு தூங்கக்கூடாது. நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன் என்று சொன்னேனே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்து போனான். மீண்டும் மாணவனுக்கு ஒரு பெரிய பாடம். சில மாதங்கள் தொடர்ந்து இது நடக்கிறது. ஒரு கட்டத்துல அவன் உறக்கத்தில் கூட ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டால் கூட விழிக்கிற தன்மை அவனுக்கு வரை. இப்பொழுது குரு தன்னுடைய மாணவனை கட்டி அணைத்து சொல்றாரு, மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்றிருக்கிறாய். மாணவனுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் ஜெயிச்சிட்டேன் வாழ்க்கையில, எல்லாமே கற்றுக்கொண்டேன் போல் இருக்கிறது என்கின்ற ஒரு திருப்தி வந்துவிட்டு குருவிடம் சொல்கிறான். அப்ப நான் குருவிலிருந்து சென்று விடலாமா என்று கேட்கிறான். உனக்கு நிறைவாக இருந்தால் நாளை நீ கிளம்பலாம் என்று குரு சொல்லிவிட்டார். அடுத்த நாள் மகிழ்ச்சியாக காலையில எழுந்து எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு குருவிடம் விடை பெறுவதற்காக அந்த அறைக்கு வருகிறார். குரு ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. ஒரு கற்சிலை போல அமர்ந்திருக்கிறார். மெதுவாக சத்தமில்லாமல் அந்த அறைக்குள்ள வர்றாரு மாணவன். குரு முன்பு நின்று பார்க்கிறார். பார்க்கிற போது அவருக்கு திடீரென்று ஒரு எண்ணம் வருகிறது. இத்தனை நாள் இந்த குரு என்னை எத்தனை முறை இந்த பிரம்பால் அடித்திருப்பார். ஒரே ஒரு முறையாவது இவரை நாம் இந்த பிரம்பால அடித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த அறையில அங்கும் இங்கும் பிரம்பு எங்கிருக்கிறது என்று அந்த பார்வையை அவர் நகர்த்துகிறார். குரு மெதுவாக அவர் வார்த்தையை சொல்கிறார், மகனே, நீ தேடுகிற பிரம்பு இந்த அறையில் இல்லை. அந்த மாணவன் அதிர்ந்து போகிறான். நான் உள்ள வந்தது வேணா அவருக்கு தெரிந்திருக்கலாம், ஏன்னா விழிப்புணர்வின் உச்சத்துல இருக்கிறவர் அவர். ஆனால் நான் என் மனதில் என்ன நினைத்தேன் என்பதை அவர் எப்படி சொன்னார்? அப்பொழுதுதான் அந்த மாணவனுக்கு புரிந்தது, என்னுடைய பாடமே இனிமேல் தான் தொடங்க போகிறது. இந்த வெளிப்புற விழிப்புணர்வை விட உட்புற விழிப்புணர்வு என்று ஒன்று இருக்கிறது என்பதே அப்பொழுதுதான் விளங்கியது. குருவின் பாதத்தில் வணங்கி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதை நாம பார்க்கலாம். அருட்தந்தையினுடைய வாழ்க்கையில் எல்லாம் இது நிறைய நடந்ததை நாம உணர்ந்திருக்கிறோம். அவர் பாடம் நடத்தும் பொழுது எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்களோ அதற்கு ஏற்ற ஒரு பதிலையும் பாடத்தையும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு முறை ஒரு பெண்மணி கூட பாடத்தை கவனித்துக் கொண்டே இருக்காங்க. அப்ப குரு பாடம் நடத்துறாரு, அருட்தந்தை. அந்த கருவில் குழந்தை உருவாவதை பற்றி எல்லாம் நடத்துறாரு. அந்த கருவில எப்படி குழந்தை உருவாகி அது எப்படி மாறி அந்த கருப்பையினுடைய சிறப்பு, பெண்மையினுடைய சிறப்பை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண்மணி நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு ஆண் தானே என்கின்ற ஒரு வார்த்தை மனதுக்குள்ள வருது. இப்போ குரு சரியாக அந்த பெண்ணின் கண்ணை பார்த்து சொல்றாரு, நான் அங்கிருந்து தானே வந்திருக்கிறேன், அதனால என்னால அதை உணர முடிகிறது என்று அவர் அதிர்ந்து போகிறார். இதை தன்னுடைய ஒரு அனுபவ பதிவில் அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வெளியிலிருந்த அந்த விழிப்புணர்வை கடந்து அந்த உயிரில்
உயிராய் நிலைக்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகு அடுத்த நிலை ஒன்று இருக்கிறது. அந்த நிலையை தான் அருட்தந்தை உயிரை கடந்த ஒரு இறை அனுபவம் என்று சொல்றார். எப்போ என்னால இன்னொருவருடைய கருமையத்தோடு இணைந்து அங்கு ஏற்படுகிற அதிர்வை உணர முடியும் என்று சொன்னால், நான் இருப்பாக இருந்தால் மட்டுமே அதை உணர முடியும். அருட்தந்தை ஒரு கவியில சொல்லுவாங்க, இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போம். அப்போ இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிற எல்லாமே இல்லாத ஒன்றிலிருந்தே வந்திருக்கிறது. ஒரு நாள் இது எல்லாமே இல்லாமல் போய்விடும். அப்போ நில்லாதது நிகழ்ச்சியாம், நின்ற பிச்சமே பொருள் என்று ஒரு 4 வரியில சொல்லியிருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கிற அனைத்துமே என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இவை அனைத்தும் நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நின்றுதான் தீரும். எங்கு நிற்கும் என்றால், இருப்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவெளியிலேயே தான் நிற்கப் போகிறது. அப்போ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ எல்லா பொருளிலும் எந்த ஒரு பொருள் உட்பொருளாக இருக்கோ அதை அறிவதை தான் அறிவு என்று வள்ளுவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அறிவு எது என்றால், இந்த உயிரின் மற்ற முனையில் இருக்கக்கூடிய அந்த இறையினுடைய அறிவாக, மெய்யறிவாக இருக்கக்கூடிய அந்த இறை தன்மை. அப்ப அந்த நிலையில் நின்றால் மட்டுமே மற்றவருடைய கருமையமும் அதில் எழுகிற அத்தனை எண்ணங்களையும் என்னால என்ன பண்ண முடியும் என்றால் உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அருட்தந்தை உயிரற்ற பொருள்கள்ல சொல்லும் போது இந்த 4 வரியை சொல்லிட்டு உயிர் உள்ளவற்றில் சொல்லும் போது சொல்றாங்க, இல்லாததே இருந்தது இயம்புணாத மௌனமாய். இல்லாத ஒன்றுதான் நீங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சொல்ல முடியாத ஒரு மௌனமாக இங்கு இருக்கிறது. நில்லாததும் நின்றதும் நின்ற ஒன்று எழுந்ததால் இங்கு நில்லாம இருக்கிறதும் சரி, இங்கு இயங்குகிறதே, எழுந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறதே, இது எல்லாம் எங்கிருந்து இயங்குகிறது என்று சொன்னால், நின்று கொண்டிருக்க ஒன்றுதான் எழுந்து எண்ணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கருமையத்துல இறை ஆற்றல், இறை அறிவு இருக்கிறது. அதுல ஏராளமான பதிவுகளை நாம் சேர்த்திருக்கிறோம். அந்த நின்ற ஒரு பொருள் எழுந்து இயங்குகிற பொழுதுதான் இது வருகிறது. அப்போ பொல்லாததும் நல்லதும் புலன் விரிந்த பின்னரே என்று சொல்றார். நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், அவர் பொல்லாதவரா அல்லது நல்லவரா என்று நாம மதிப்பிடுகிறோம். இந்த மதிப்பீடு எப்ப வருது என்று சொன்னால், புலன் விரிந்த பிறகுதான் இது நடக்கிறது. அப்போ கல்லாததும் கற்றதும் கருத்தினால் கருத்துளே என்று அடுத்த வரியில சொல்றார். அவர் படிச்சவரா படிக்காதவரா என்று நாம மதிப்பிடுகிறோமே, இது எதனால் வருகிறது என்று சொன்னால், நான் படிச்சிருக்கேன் அதனால அவர் படிக்கல, அல்லது நான் படிக்கல அவர் படிச்சிருக்க என்று சொல்லி ஒரு மதிப்பீடு, ஒரு ஒப்பீடு வருகிற பொழுதுதான் இது நிகழ்கிறது. அப்போ இது எதுவாக மாறுகிறது என்று சொன்னால், நானாக மாறுகிறது. இப்போ நான் என்கின்ற எண்ணம் எல்லளவும் எழாத நிலையே ஞானம். இது ரமணர் சொல்றார். இப்போ அருட்தந்தை எந்த இடத்துல அந்த நான் என்கிறது எழுகிறதோ அது ஒரு கரை என்று சொல்வார். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்ப இந்த நான் என்பது எழுகிறது. எழுகிற போது அனைத்தையும் மதிப்பீடு செய்கிறது. இப்படி நாம மதிப்பீடு செய்து கொண்டே இந்த உலகில் இருக்கிற வரை நம்முடைய பதிவுகளை நீக்க முடியாது. காரணம், நாம ஒருவரை மதிப்பீடு செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பதிவோடும் என்னுடைய பதிவோடும் நான் இணைந்தே செயல்படுகிறேன். ஒருத்தர் வந்து என் முன்னாடி நிக்கிறாரு, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்த்த நபர். அப்பொழுது அவர் எப்படி இருந்திருப்பார் என்கின்ற ஒரு வரலாறு எனக்கு தெரியும். அவரை பார்த்த உடனேயே என்னுடைய மனம் அதை வைத்து இவரை இப்பொழுது மதிப்பீடு செய்யும். ஆனால் இந்த 10 ஆண்டுகள்ல
எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அப்படி நான் மதிப்பீடு ஒவ்வொருவரையும் செய்ய 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 என்னுடைய பதிவும் அவருடைய பதிவும் இணைந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பொருள். இப்ப அருட்தந்தை சொல்றாங்க, யாரையும் மதிப்பிடாத ஒரு நிலை, பார்க்கிற அனைத்தையும் ஒரே பொருளாக இறையாக பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு பாருங்க. அது வந்துவிட்டால் அங்க பதிவு இயங்க முடியாது. ஏன்னா நான் பதிவோடு இணைந்தே எதையும் பார்க்கவில்லை. இதை விட சிறந்த வழி பதிவை நீக்க எதுவும் இல்லை. அந்த நிலைதான் அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் என்று ஒரு கவியில குருவணக்க பாடல்ல கடைசி வரியில் சொல்றாங்க. அப்போ உயிரின் மறுமுனையாக இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவையே நம்ம அறிவாக இருந்து பார்க்கிற ஒரு நிலை என்கிற பொழுது எந்தவித மதிப்பீடும் இல்லாமல் சலனமும் இல்லாமல் இறையாகவே பார்க்கிற ஒரு பார்வை. இப்படி பார்த்தால் என்ன நிகழும் என்று சொன்னால், அறம் வகுத்தோர் வாழ்த்து காட்டினோர். நம்ம அறம்னா சாதாரணமா நினைச்சுக்கிறோம். யாருக்கும் துன்பம் தரலன்னா அது அறம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இது மிக சாதாரணமானது. ஆனால் அறிவாய் நிலைத்தோர் என்பது பேரற வாழ்வு. அது என்ன பேரற வாழ்வு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல் என்று திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்றார். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் பொழுது கூட இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்கிற ஒரு நிகழ்வை நாம பார்க்கிறோம். பாரதியாரனுடைய ஒரு பாடல், பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், பகை நடுவில் அன்பு உருவாய் நம் பரமன் வாழ்கின்றான் நன்னஞ்சே நம் பரமன் வாழ்கின்றான். இப்போ ஒருத்தரை நான் பார்க்கும்போது அவர் எனக்கு பகைவரா அல்லது வேண்டியவரா என்பதெல்லாம் அவசியமே இல்லை. அந்த பகை உணர்வுக்கு நடுவுலையும் யார் இருப்பாராம்? அன்புருவாய் நம் பரமன் வாழ்கின்றார் நன்னஞ்சே என்று பாரதி சொல்றத நம்ம அருட்தந்தை அதை சொல்லுவாங்க. பகைவர்களை வாழ்த்துவது என்பது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலை. இப்ப வள்ளல் பெருமகனார் சொல்கின்ற தனிப்பெரும் கருணை. பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, கடந்த பல ஆண்டுகளாக எனக்கு துன்பத்தையே கொடுத்து கொண்டிருந்தவர், இப்பொழுது அவருக்கு ஒரு துன்பம் வருகிறது. உடனே என் மனசுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு நாள் என்னை எவ்வளவு பாடுபடுத்தினாய், நன்றாக அனுபவி என்று எனக்கு தோன்றியது என்று சொன்னால் நான் மனிதனே இல்லை. அந்த பகைவருக்கு கூட அவருக்குள்ள இருக்கிறது யாரு என்றால் அந்த இறை வெய்யறிவுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் இப்படி நடந்து கொள்வதற்கு அவருடைய பதிவு காரணம். ஆனால் என்னுள் இருக்கக்கூடிய இறை அறிவும் அவருக்குள் இருக்கக்கூடிய இறை உருவும் அன்பு வடிவமும் ஒன்றுதான் என்று உணர்ந்து அவருடைய துன்பத்தையே நான் நீக்குகிறேன் என்று சொன்னால் அதைதான் தனிப்பெரும் கருணை என்று வள்ளல் பெருமகனார் சொல்வதை பார்க்கலாம். இன்று உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அனைவருக்கும் மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உணர்வு ஒன்றுதான் வேண்டும். யாரையும் மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்பிடுவதற்கான உரிமையே நமக்கு இல்லை. அமெரிக்கா சரியா, ஈரான் சரியானதா, இஸ்ரேல் சரியா இருக்காங்களா, உக்ரைன் சரியா இருக்காங்களா, ரஷ்யா சரியா இருக்காங்களா, எதுவும் நமக்கு தேவையில்லை. நம்முடைய உணர்வு என்பது உலகம் முழுவதும் அமைதியாக வாழ்வது. பகவத்கீதை சொல்வது போல இந்த உலக நன்மையே தர்மம், அதற்கு மீறி அனைத்தும் அதர்மம் என்று ஒரே வார்த்தையில சொல்லி முடித்தார். அப்படி நாம் அனைவருமே இந்த மதிப்பிடுவதல் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து மாறி அருட்தந்தை சொன்ன அந்த வறுமையை வென்றாக வேண்டும். ஒரு மிகப்பெரிய அறிவு வறுமையில அடிப்படை தேவையையே நாம சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம்.
அதில் ஒரு நிறைவை பெற்று அதிலிருந்து கடந்து ஒரு பெரிய உயிர் உணர்வு, ஒரு உயிர் அறிவு. நம்ம உலக நல வேட்புல சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த தலைவர் தான் பெறணும்னு இல்லை, நம்ம முதலில் பெற வேண்டும். அப்படி உயிரறிவை பெற்று அதையும் கடந்து அந்த மெய்யறிவில் நிலைக்கிற பொழுது எந்த பதிவோடும் நாம இணைந்து செயல்பட மாட்டோம். நம்மிடம் நம்முடைய பதிவே வேலை செய்யாத நிலை. அதுதான் ஞானிகளுக்கு பதிவுகள் வேலை செய்யாது என்று சொல்லி, அவர்கள் யாரை பார்த்தாலும் அந்த நபரினுடைய வரலாறெல்லாம் அவர் கண்முன் வரவே வராது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அனைத்தும் இறைமயம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்து காட்டிய ஒரு குருவும் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்கின்ற வகையில அறிவில் அறிவாய் நிலைத்து நாம் அந்த அறிவு நிலையில நின்று ஒரு அன்போடு கனிவோடு இங்கு கவனித்தோம் என்று சொன்னார். இந்த உலகமே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதுல நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நோக்கிய இந்த பயணத்தை நோக்கி நாம் செல்வோம். அதற்கு அனைவருக்கும் நம்மால் முடிந்தவரை சிறப்பாக தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த சுழலுக்குள்ள மாட்டிக்காம கொஞ்சம் நின்று கவனித்து நாம் செல்வோம் என்று கூறி, வாய்ப்பளித்த WCSC IT பொறுப்பாளர்களுக்கும் இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளை சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க. தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கை சின்னத்தை உயர்த்தும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, உங்களுடைய குரலுக்கே ஒரு மதிப்பு அதுல. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நில் கவனி செல், இது வாழ்க்கை பயணம், ஆன்மீக பயணம், இதுக்கே எவ்வளவு உறுதுணையா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த குரு கதை சொன்னதுல இருந்து வெளி விழிப்புணர்வை விட உள் விழிப்புணர்வு எவ்வளவு தேவைங்கிறதையும் ரொம்ப அருமையா இருந்ததுயா. உண்மையில அதை கடைபிடிக்க வேணும். நம்ம வெளியே இருக்கிறத விட உள்ள ஆனா ஐயா, இது என்னோட முன்னோர்கள், என்னோட பாட்டி தாத்தா கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் டெத்தோ இல்ல வீட்டுல ஏதாவது வந்து ஒரு ஆக்சிடென்டோ அப்படி நடந்துட்டா அன்னைக்கு அந்த மாடு கத்துச்சு, நாய் என்னமோ என்னென்னமோ சொல்லுவாங்க ஐயா. அது மாதிரி சுனாமி வர்றது கூட கடலுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மனிதனை விட ஒரு அறிவு குறைவுதான் பறவைகள்ல இருந்து எல்லாத்துக்குமே. இந்த விழிப்புணர்வு அதற்கு அதனுடைய எப்படி கிடைக்குது ஒண்ணு. ரெண்டாவது ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சின்னு பாரதியோருடைய பாட்டு, அதை ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா துஷ்டனை கண்டால் தூர விலகு, உன்னோட குழந்தைகளே உனக்கு ஒரு மாதிரியான நீ வாழ்த்திட்டு ஒதுங்கு அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அவங்களே இறைவனா ஏத்துக்கலாம் ஒழிய ஒட்ட முடியலையே ஐயா. இது ரெண்டுக்கு நீங்க விளக்கம் சொல்லி நம்புறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த ஒரு அறிவு நிலை அந்த ஜீவனுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், உதாரணமா நமக்கு கண் தெரியாத சகோதரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செவியில மிகவும் திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. நம்ம நடந்து போனா கூட சொல்லுவாங்க, நம்ம பேரை சொல்லி ஐயா வந்திருக்கீங்களான்னு சொல்லுவாங்க. அதே போல நம்மிடம் இருந்து வரக்கூடிய ஒரு சிறிய வாசனையை கூட அவங்க உணர்ந்து யார் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர்களும் நம்முடைய சக மனிதர்கள் தான். இப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஒரு பழக்கம், ஒரு பயிற்சி. நம்ம செவியில அவ்வளவு நுட்பமாக கவனித்ததே இல்லை. ஆனால் அந்த ஜீவ இனங்கள் அப்படிங்கும் போது அறிவில் குறைவாக நாம் நினைக்கிற அந்த ஜீவ இனங்கள் தனக்கு இருக்கக்கூடிய கருவிகள்ல மிக ஆழமாக தன்னுடைய கவனத்தை வைத்திருக்கிறது. அதனால இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய ஒரு உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு சிறு அதிர்வை கூட அதனால உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்ப நம்மளும் கூட நீங்க நல்லா கவனிச்சா ஒரு காலத்துல எல்லாம் தண்ணிக்கு அடியில, அதாவது நிலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அறிவதற்கு இன்னைக்குதான் கருவிகள் எல்லாம் இருக்கு. ஒரு காலத்துல எப்படி பார்ப்பாங்க, நம்மளே பார்த்திருக்கோம். ஒரு ஐயா வருவாரு, ஒரு தேங்காவை வச்சிருப்பாரு, கைக்கு நடுவுல வைப்பாரு, அது சுத்துறது, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதெல்லாம் என்ன என்று சொல்கிற பொழுது அவர் தன்னுடைய அறிவு கருவிகளை எல்லாம் ரொம்ப கூர்மையாக கொண்டு சென்று இந்த இயற்கையோடு கலந்து கலந்து பழக பழக அதை உணர முடிகிறது.
நம்ம அந்த பழக்கத்துல இல்ல, அந்த முயற்சியிலே நாம இல்லை. அடுத்ததாக நீங்க சொன்னது அந்த பகைவனை பார்த்தா ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிறது, அது உண்மைதாங்க. நம்ம நெருப்புன்னு தெரியுது, நெருப்புல போய் விரல விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம அவங்கள ஒரு குறைவான மனிதர்களாகவோ அல்லது மோசமான மனிதர்களாகவோ நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதிர்வு என்ன செய்யும் அப்படின்னா அந்த பதிவோடு என்னுடைய பதிவு இணைந்து விடும். அப்ப அதனாலதான் சொல்றாங்க ஞானிகள் அந்த ஒரு மதிப்பீடே செய்ய போறது கிடையாது. யாராக இருந்தாலும் வாழ்த்தி விட்டு நகர்ந்து விடுவாங்க. அவங்க யாருடனுமே ஒட்டி உறவாடி அப்படியே மோசமான நிலைக்கு போக மாட்டாங்க. மகிழ்ச்சியே சொல்லுவாங்கல்ல, குளிப்பதற்கு தண்ணீர் அவசியம், நம்ம உண்பதற்கு உணவுக்கு தண்ணீர் வேணும், தாகத்துக்கு தண்ணீர் வேணும், அதுக்காக அந்த தண்ணீர்லயே மூழ்கி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவு முறை அவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஆனாலும் இந்த பதிவுகளோடு இணையாமல் மதிப்பீடு செய்யாமலே வாழ்றது சிறப்பு. அப்போ நம்ம அவங்களுக்கு கூட போய் ஒட்டிக்க வேண்டாம், ஆனா அவர்களும் நலமாக வாழட்டும் என்கின்ற ஒரு உணர்வை மட்டும் நம்ம அழுத்தமாக வைத்துக் கொள்ளும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. ரொம்ப சிறப்பியா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. கவிதா அம்மா, உங்களுக்கு அன்பு கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, மனிதர்கள் சில பேரை தான் ஞாபகம் வச்சிருக்க முடியும், நீங்க அப்ப இறைநிலையும் அப்படிதானுங்களா? இல்ல, புரியல. நீங்க கேக்குற மனிதர்கள் சில பேரை தான் ஞாபகம் வச்சிருக்க முடியும் இல்லைங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல பல கோடி பேர் வாழ்ந்தாலும் கூட உலகம் எத்தனை பேரை ஞாபகம் வச்சிருக்கு? உதாரணத்துக்கு மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல பல கோடி பேர் இந்த உலகத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே நமக்கு ஞாபகம் இருக்கான்னா இல்ல. அவரை மட்டும் நம்ம ஏன் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை முறை ஒரு மிக சிறந்த வாழ்க்கை முறையாக இருந்து இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அதனால அவரை நாம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கோம். இந்த காலம் இருக்க வரைக்கும் அவரை நாம நினைச்சுக்கிட்டே இருக்க போறோம். வாழ்வதற்கு என்ன காரணம் என்று அவங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுல ஒரு ஹரிச்சந்திரன் ஒரு நாடகத்தை பார்த்து அந்த இடத்துல நின்று கவனிக்கிறார். சோ இது எவ்வளவு தரமான ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில கிடைச்சது. அந்த உண்மையை பற்றி கொண்டு பொழுது கவனிச்சு அதை நோக்கி செல்கிறார். அவர் மிகப்பெரிய மாமனிதராக வாழ்றார். இப்படி மகான்கள் யாரும் நீங்க எடுத்து அவங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில இந்த விதி அவங்க பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்காக சொல்றேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க ஐயா. இன்னொன்னு, அதான் இப்ப அம்மா கேட்டாங்களா குரு, அதோட தத்துவத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க? என்ன நல்லது எடுத்து அந்த கதை? அதாவது மகிழ்ச்சியுடைய இந்த கவியில சொல்றது அதுதாங்கம்மா, பொல்லாததும் நல்லதும் புலன் விரிந்த பின்னரே அப்படின்னு சொல்றாரு. இந்த பொல்லாதது நல்லது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பதிவுகளின் அடிப்படையில தான் நம்ம முடிவு பண்றோமே ஒழிய அதுக்கு உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா தூய்மையான இறையாற்றல் தான். அப்ப அது எல்லாமே இறைவனுடைய தூய்மையான இறையாற்றல் தான். அதுக்கு மேல சில களங்கங்கள் படிந்திருக்கிறது. அந்த களங்கங்களுக்கு அந்த நபர் மட்டுமே காரணம் அல்ல. அவர் வாழ்ந்த சூழ்நிலை, இந்த சமுதாய சூழ்நிலை எல்லாமே பொறுப்பு. அவங்களுடைய பெற்றோர்கள், நம்மளும் கூட அதுக்கு நம்ம கூட தவறா நினைக்கிறதெல்லாம் அவருடைய கருமையத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ஒரு நபரை மட்டுமே நம்ம தவறானவர்கள் என்று நினைப்பதே முதல்ல தவறுங்க. அப்போ யாரையுமே நம்ம தவறா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உரிமையும் இல்லை. நம்ம அந்த இறைத்தன்மையிலிருந்து அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக வள்ளி நாயகி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, உங்களுடைய நான் பேச்ச பல தடவை கேட்டிருக்கிறேன். ரொம்ப அருமையா, ரொம்ப நிதானமா, எங்களுக்கு எந்த ஒரு கருத்துமே விட்டு போன மாதிரியே இருக்காது. எல்லாம் நாங்க உள்வாங்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன். நீங்க எனக்கு அது சரியா தவறா அப்படிங்கிறத சொல்லுங்க.
அதாவது இப்ப ஒவ்வொரு தலைப்புகள்லயும் டெய்லி வந்து எங்களுக்கு வந்து இப்ப எப்படி கிடைக்குதுன்னா வேதாத்திரிய கருத்துக்கள் வருது இல்லையா? அப்போ இந்த ஆமாங்க வேதாத்திரியம் அப்படிங்கிறது ஒரு சனாதன தர்மத்தை குறிக்குதுங்கிறேன். ஏன்னா பேசுகிற பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து ஜாதி மதம் இனம் அப்படிங்கறதெல்லாம் கடந்து வந்து அந்த வேதாத்திரிய கருத்துக்களை எங்களுக்கு வந்து சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டது இது சனாதன தர்மம். வேதாத்திரியங்கிறது வந்து நம்ம பேராசிரியர்கள் வந்து சொல்லுவாங்க 4வது இதிகாசம்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த கருத்து கரெக்ட் தானா நான் சொல்றது? ஆமாங்கம்மா. அதாவது தர்மம் அப்படிங்கிறது உலக நன்மைக்கானதுங்கம்மா. ஆஹ் நீங்க எந்த நேம் எடுத்தாலும் உம் இந்த உலகம் அமைதியாக வாழணுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது ஆஹ் வந்து உலக பொதுமறைதாங்க. இதுல ஆஹ் வந்து ஓகே. எந்த மாற்றமே இல்லை. வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல இருக்கிற ஒவ்வொரு நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களுமே இதுவரைக்கும் நாங்க வெறும் கருத்தாதான் வந்து வாங்கிட்டு இருந்தோம். வெறும் வந்து தியரிட்டிக்கலா இருந்தது. இப்ப வந்து அந்த ஒவ்வொரு கருத்துக்களுமே நிறைய உதாரணங்களை வந்து சொல்லி நாங்க எங்களுடைய லைஃபுக்கு எப்படி கொண்டு வரணுங்கிறத கத்துக்கிட்டோம் ஐயா. நல்லதுங்கம்மா. ஆமா, ஏன்னா மகிழ்ச்சியுடைய வாழ் இது வரைக்கும் அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இந்த தத்துவம் எங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்குதுன்னு அதுகிட்ட நெருங்க முடியாம இருந்ததெல்லாம் இப்ப எப்படி இருக்குது? நான் வந்து 2 வருஷம் தான் ஆகுது ஐயா. ஆனா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு உடற்பயிற்சியை பார்த்துட்டு அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகிதான் வந்து வந்து மனவளக்கலை மன்றத்துக்கு ரெகுலரா போக ஆரம்பிச்சேன். இப்ப நான் வந்து துணை பேராசிரியர் இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். வர்ற நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் அந்த ஆசிரியர் பயிற்சிக்கு வந்து போறேன். இப்ப நான் வந்து என்னுடைய கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்குதுன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி முழுமையா அதை உள்வாங்கணும், அப்பனாதான் மத்தவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிதானே ஐயா? உண்மைதாங்கம்மா. நீங்க ஒரு ஆசிரியராக உயர போறீங்க. ஆமா. நிச்சயமா நல்ல செயல்முறைப்படுத்துங்க. நம்ம வந்து இந்த ஆ, தத்துவம் வந்து காகிதத்துல இல்லாம உங்களுடைய வாழ்க்கையாக மாறி நீங்க ஆசிரியராக மாறிய பிறகு யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படியா இப்படியா. ஆ. ஏன்னா இந்த பதிவுகளோட தொடர்பெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம ஆமா. நல்ல விஷயம் இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு சிறப்பாக தொண்டாற்றுங்கம்மா. வாழ்த்துக்களம்மா. வாழ்த்து. ஒரே ஒரு ஐயா இன்னும் ஒரே ஒரு கருத்து. ஆனா வந்து மன்றங்கள்ல வந்து நம்ம வந்து முயற்சிகளை வந்து செய்ய விடாம தடுக்கிறதும் நடக்கிறது. அந்த மாதிரி நேரங்கள்ல நான் எப்படி எடுத்துக்கிடணும், எப்படி மூவ் பண்ணணுங்கிறத சொல்லி. அதாவது ஐயா என்னங்கம்மா ஒரு பெரிய சமுதாய பதிவுன்னு இருக்குது. நிறைய ஆ, மகான்கள் இந்த உலகத்துல வந்திருக்காங்க. அவங்க ம், சொன்ன உடனேயே மாற்றமெல்லாம் வந்திருந்தா இந்நேரம் உலகமே அமைதி பூங்காவா மாறி இருக்கும். ஆனா ஆ, அப்படியெல்லாம் நடந்துராதுங்கம்மா. ஒரு பெரிய சமுதாய பதிவுன்னு இருக்கு. இந்த சமுதாய பதிவுனா என்னன்னா ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணங்கள் அந்த ம், வான்காந்தத்துல ஒரு குறிப்பாக இருக்கு. அப்ப ம், அதுல நிறைய உண்மைகளும் இருக்கும், நிறைய கெட்டதும் இருக்கும். ஆ, அதற்கு தகுந்ததுக்குள்ள ஒரு பிரதிபலிப்பு அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். ஆ, அப்ப நமக்கு நல்ல தெரிந்த ஒரு நபர், ரொம்ப நல்ல மனிதர் என்று நம்ம மதிப்பீடு செய்த ஒருவரே ஆ, நமக்கு எதிரான கருத்தை சொல்லும்போது நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆமா. இவர் வந்து சொல்லிட்டாரா அப்படின்னு. உண்மையிலேயே அவர் சொல்லல. ஆ, அவருக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை அப்படியேதான் இருக்கு. இந்த ஆ. பதிவுகளின் வெளிப்பாடு, வெளியில இருந்து வரக்கூடிய சமுதாய பதிவு அவரை ஒரு கருவியா பயன்படுத்தி அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருச்சுங்கம்மா. இப்ப நீங்க அவர் சரி, அப்ப மேலெல்லாம் நான் என்ன பண்ணணும் அந்த இடத்துல? நீங்க அமைதியாக இருந்துங்க. உங்களுடைய முயற்சியை சிறப்பாக செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல் சரியானதாக இருந்தால் இறையாற்றல் வேறு விதங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அதனால ஆ, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய திறந்து வரும். அதனால அது ஒரு ஓகே. தடையா நினைக்க வேண்டாம். சரி, வாழ்த்துக்கள் ரொம்ப அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப நன்றிம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு வந்து கேள்வி ஏதாவது இருந்தா நீங்க ஐயா கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வரலட்சுமி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாமா? வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்கலமுடன் ஐயா. வாழ்கலமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் எப்போதும் போல அருமையா இருந்துச்சுயா. இப்போ எனக்கு ஒரு கேள்வியா. இப்போ எல்லோரும் இறைநிலை அப்படின்னு நாம பழகினாலும் அவங்க நமக்கு துன்பத்தையே கொடுக்குறாங்க. என்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தட்ட ஒரு மாதிரியும் சொல்லி இப்ப சண்டை மூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நாம விலகி இருக்கிறது எப்படியா? எப்படி அவங்கள நம்ம புரிய வைக்கவும் முடியல, சொன்னாலும் புரிஞ்சவும் மனநிலையிலயும் அவங்க இல்ல.
அப்போ நாம அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்யா? அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்யா? வாழ்க்கை வாழ்க வளமுடன். ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாரும் இறைநிலை தான். அவங்களுடைய பதிவுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொள்கிறார்கள். இப்ப நம்மளால செய்ய முடிந்தது அதிகபட்சமானது என்னன்னா, நான் நானாக இருப்பது. இப்ப அவங்க வேற வேறு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிறது. நீங்க எல்லா சூழ்நிலையும் நீங்க நீங்களாகவே இருங்கள். உங்களுடைய அமைதியை எந்த நிலையிலும் விட்டு கொடுத்துடாம, உங்களுடைய அந்த பொறுமையை விட்டு கொடுத்துடாம, ரொம்ப நிதானமாக அவர்களை வாழ்த்துங்க. தேவைப்படும் போது அவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த சூழ்நிலையை நம்ம தவிர்க்க முடியாது. சோ அப்போ நம்மளுடைய ஒரு முன் தயாரிப்பாக நம்ம அவங்க கிட்ட இருக்கிற பொழுது அவங்க இப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள், நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் என்கின்ற நிலையில மட்டும் இருங்க. மற்றபடி அவங்கள ஒரு குறையாகவே உங்க மனதுக்குள்ள பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அலையை உருவாக்கி விடும். அந்த அலை எப்பொழுதுமே ஒரு எதிர்மறை அலையாகவே உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதை நாம சரி பண்ணிடணும். அவங்கள நல்லா வாழ்த்தலாம். அவங்க கிட்ட பக்கத்துல இருக்கும்போது கூட நீங்க நீங்களாகவே இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. வாழ்க வளமுடன். வாழ்றேன்யா. அந்த அளவுக்கு விழிப்பு நிலையோட இருக்கிறேன்யா. இருந்தாலும் அதையே அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நெருடல் வருது. அப்போ நான் இன்னும் எப்படி இருக்கணும்? இன்னும் விழிப்பு நிலையோட இருக்கணுமா? நிறைய வாழ்த்தணுமா ஐயா? ஆமா, வாழ்த்துங்கம்மா. உங்களுடைய பதிவையே அவங்க தீக்குறாங்க. ஒரு துன்பம் சரியா வருது, சரியா. பொறுமையை ஏத்துக்கோங்க. அவங்களை திருப்பி நீங்க வாழ்த்து. வாழ்க வளமுடன். சரியா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நாகராணி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக புவனா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் புவனா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையான ஸ்பீச், அமைதியான ஸ்பீச், ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ஒரு தவம் பண்ண மாதிரியே இருந்தது ஃபீலிங்கு. அப்புறமா மகாபாரதத்துல கிருஷ்ணர் நீ இப்ப யுத்தம் செய்யணும் அந்த மாதிரி நிலைமை என்ன சொன்ன மாதிரி இப்போ நாடோட நிலைமை கூட அப்படியேதான் இருக்கா? இந்த ஒரு கேள்வி எனக்கு தோணுது ஐயா. ஏன்னா நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அப்போ கிருஷ்ணர் சொன்ன கருத்து கரெக்டா? நீ இப்ப யுத்தம் பண்ணிதான் ஆகணும் அர்ஜுன் கிட்ட சொல்லுவாங்களே, அதுதான் நான் இது கரெக்டா? இல்லைங்கம்மா, ஆக்சுவலா நம்ம மகாபாரதத்தையே அவர்கள் வாழ்ந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கதைங்கம்மா. இப்போ போரெல்லாம் நிறைய இருக்கனால போரை உதாரணமாக வச்சு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே யுத்தம் அப்படிங்கிறது அகப்போர் தாங்கம்மா. நம்முடைய அகத்துல போர் தான். இப்ப அர்ஜுனனுக்கு எதிரில் அத்தனை உறவினர்கள் இருக்காங்க பாருங்க. அதேதான் இன்னைக்கு நம்மளுடைய கண்டிப்பாக நம்ம செய்கிற எல்லா தவறுக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழல் செய்கிற ஒரு நபர்கிட்ட போய் இதை ஏன் செய்யறேன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்காக செய்யறேன், என்னுடைய மனைவிக்காக செய்யறேன், என்னுடைய சகோதரர்களுக்காக செய்யறேன்னு தான் சொல்லுவாரு. இப்போ என்ன நடக்குது? நம்முடைய ஒட்டுமொத்த அகத்துல ஒரு பெரிய பற்று இருக்கு. இந்த உறவுகள் இதுக்குள்ள இருக்கு. இவங்களோடு நடக்கக்கூடிய ஒரு போரை தான் அவங்க வெளியில நடந்த போராக ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம உண்மையிலேயே கோடிக்கணக்கான பேரை சண்டை போட்டு வெட்டி கொன்று அப்படிதான் அமைதியை கொண்டு வரணும்னு கிருஷ்ணர் சொல்லல. அன்றைய காலத்துல மக்களுக்கு புரிவதற்காக சொல்லப்பட்ட கதை இது. உண்மையிலேயே உள்ள அகத்துல அந்த நிலை வந்துருச்சுன்னா வெளியில சண்டையே இருக்காது. இப்ப நம்ம செய்யலாம் இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நாம வச்சு நம்மளும் ஜட்ஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அலை போய் அங்க வான்காந்தத்துல பரவிக்கிட்டே இருக்கும். இவங்க சரி அவங்க தப்புன்றது பரவிக்கிட்டே. இப்ப அந்த நிலை இல்லாம ஒரு சமநிலையில இருந்து, சமநிலை தான் இறைநிலை, அந்த சமநிலையில இருந்து வாழ்த்தணும் அப்படின்னா அதற்கு ஆற்றல் ரொம்ப அதிகம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிருக்கு ஐயா. நான் கூட நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், நம்ம எதிரிகள் எப்படி தோக்கணும். இப்ப நீங்க சொன்னது சமநிலையில இருந்தே அவங்களும் வாழ்த்தணும் சொல்லிருக்கீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்ன கரப்பாம்பூச்சி கூட அந்த சுனாமி வந்ததுன்னா தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. நம்மள மனிதனுடைய அறிவு அந்த புலன்களுடைய இது அதுவுமே நல்ல, அதாவது என்னன்னா நம்ம தான் உணரல அப்படிதானங்க ஐயா? அது உண்மைதாங்கம்மா, நம்ம தான் அதை பயன்படுத்திக்கலாம். ஓ சரி சரி சரிங்கய்யா.
அதாங்கய்யா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நன்றிங்கய்யா. நம்ம அந்த வாழ்க. கருவிகளை பயன்படுத்தல. நம்ம ஏதோ அனுபவத்துக்காக இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய எல்லை ரொம்ப பெருசுங்கம்மா, அந்த கருவிகளுடைய எல்லை. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, சிறப்புங்க. வாழ்க வளமுடன். ஆமா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்திராணி அம்மா பேசலாம். அம்மா நன்றி அம்மா. ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான அழகான ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப அமைதியா மனசுக்கு இதமா இருந்ததுன்னு சொல்லணும். இந்த பதற்றமான காலத்துல நெல்லு கவனி நடங்கிற தலைப்புல நீங்க பேசின முறை ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொல்றீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழல்ல நாம எந்த நிலைப்பாட்டுல நம்ம மனச வச்சுக்கணும். நம்முடைய மனம் இந்த விளைவுகளை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. இப்பவே தாங்க முடியல. இந்த இந்த போர் நடக்கிறது காரணமா உலக போர் வர்றதை விட மோசமா தட்டுப்பாடுகளும் பதற்றங்களும் நாட்டுல நிலவிட்டு இருக்கு. விலைவாசியும் வாழ்வாதார சிக்கலும் ஏற்பட்டு இருக்கு. இதுல நம்ம நிலை என்னவா இருக்க முடியும் ஐயா? இந்தியர்கள் நிலை நாம எப்படி, நம்முடைய நிலைப்பாடு எதா இருக்கலாம்? நடுநிலையா, இல்ல ஏற்றுக்கொள்ளணுமா, இல்ல நாம வாழ்த்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானா? அப்படியே நாம வாழ்த்தினா கூட அந்த வாழ்த்து யார சென்றடையும்? யாருக்கான வாழ்த்து அது? அதான் ஐயா என்னுடைய சந்தேகம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நடக்கிற போர் அப்படிங்கிறது யாரோ ஒரு 2 பேருக்கு இடையில நடக்கிறது இல்லைங்கம்மா. நம்முடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய எண்ணத்தினுடைய தொகுப்பு தான் வான்காந்தத்துல இருக்கு. அந்த வான்காந்த பதிவுகள்ல எது மேலோங்கி ஆதிக்கம் செய்தோ அதுதான் செயலாக மனம். இப்ப அந்த நிலையில நம்முடைய மனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அகத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான் இன்னைக்கு செயலாக நடந்து கொண்டே இருக்கு. இப்போ நம்ம இந்தியர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு சமநிலையில இருக்கலாம், அனைவரையும் வாழ்த்தலாம். வாழ்த்தி விட்டு போனா போதுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்படி இல்லைங்கம்மா, வாழ்த்துறது தான் மிகப்பெரிய செயல். அதை வாழ்த்துகிற பொழுது சமநிலையிலிருந்து வாழ்த்துறது ரொம்ப முக்கியம். இந்த உலகமே அமைதி பெறட்டும் என்கின்ற ஒரு சமநிலையிலிருந்து வாழ்த்துவது மிக முக்கியம். நம்ம இப்போதைக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, நிறைய ஆற்றல்கள் இப்ப நமக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிந்து போச்சு அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்த எரிபொருள்களை எல்லாம், மின்சாரத்தை எல்லாம் நம்ம சரியாக சிக்கனமாக பயன்படுத்திக்கிட்டு முடிந்தால் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம் என்று சொன்னால், முடிந்தவரை அவங்களுக்கும் உதவி செய்து இந்த உலகை வாழ்த்தி நம்ம அனைவரும் சிறப்பாக தொண்டாற்றி இன்பம் காணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல விளக்கம், அமைதியான சுமூகமான விளக்கமா சொன்னீங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நாகராணி அம்மா நன்றிம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். அடுத்த அன்பராக விவா என்ற பேர்ல வந்திருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா, என் பேரு விஜயலட்சுமி, நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஹலோ, பேசுங்கம்மா. ஐயா கேட்டுதாம்மா இருக்காரு, பேசுங்கம்மா. அம்மா, நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, ஐயா கேட்டுட்டு தான் இருக்காருமா. ஹலோ ஐயா, நான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்ப உதவி பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படும் போதும் நம்ம உதவி பண்றோம். இப்ப அவங்க எப்படின்னா, அளவுக்கு மீறி அவங்க இப்ப இடமோ ஏதோ அதிகமா வாங்குறாங்க, ரேட்டும் அதிகமா இருக்கு. இப்ப நம்மள்ட்ட பணம் கேக்குறாங்க, கொடுக்க முடியல, நம்ம தேவையும் நம்ம பார்க்கணும். இப்ப கொடுக்க முடியலன்னா உடனே பேச மாட்டேன்றாங்க, நம்மள அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அது மனசு சங்கடமா இருக்கு. இது நம்ம குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கொடுத்துருக்கலாமோ, இந்த இது நம்மள பாதிக்குமாங்க ஐயா? அம்மா, அவங்கள்ட்ட நீங்க வெளிப்படையாக உங்களுடைய கருத்தை சொல்லிடலாம். உங்களுடைய சொல்லியாச்சுங்க. ஒரு விதத்துல நம்ம
உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அடிப்படை தேவைக்காக உதவி செய்வதற்கு பேரு தான் உதவி தொண்டு எல்லாம். இந்த அடிப்படை தாண்டிய ஒரு ஆடம்பரத்துக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாம் இல்லைங்க. அப்போ நீங்க குற்ற உணர்வு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட தெளிவாக நீங்க சொல்லலாம். அவங்கள்ட்ட நீங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். எல்லாருடைய ஆசையோ பேராசையோ நம்மளால நிறைவு செய்ய முடியாது. யாராலையுமே நிறைவு செய்ய முடியாது இந்த உலகத்துல. தேவைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வதுதான் தொண்டு. அப்ப அதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். அதுக்காக விரோதத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சுதர்ஷன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். ஸ்ரீலங்கா. வாழ்க வளமுடன் அம்மா. என்னிடம் ஒரு சிறு கேள்வி ஐயா. நாங்க இப்ப எதிரிகளை வாழ்த்தும் போது நாம எதிரியா யாரையும் நெச்சாத்தானே எங்களுக்கு அந்த ஒரு அவங்களை உருவகப்படுத்தலாம். அப்ப நான் எதிரியா நிற்காத போது ஒரு உருவமுமே தெரியாத போது பொதுவாக யாரும் நினைத்திருந்தால் என்னை எதிரியாக நினைத்திருந்தால் என்று வாழ்த்தலாம் தானே ஐயா? இல்லைங்கம்மா, அப்படி கூட நீங்க சொல்ல வேண்டியது எதிரிய வாழ்த்த சொல்லுவாங்க தானே? ஆமா, அது மகரிஷி சொன்னதுக்கு காரணம் ஒரு எதிர்மறை அலை நம்மிடம் ஒரு துன்பத்தை நமக்கு கொடுத்தது இல்லைங்கம்மா, அதுக்காக வாழ்த்து சொல்றாங்க. அப்போ அப்படி கூட நீங்க ஏன்னா அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, எதிரிகளாக நினைப்போர் அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்காக மகரிஷி சொல்லியிருக்காங்க. நீங்க வாழ்த்தும் பொழுது அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். வாழ்த்தும் போது இந்த உலகமே அமைதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த வாழ்த்து தான். உலகிறது தான் நம்ம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்றோம். நீங்க பொதுவான வார்த்தையாக நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் யாரும் இல்லைங்கிறீங்க. சோ எந்த உருவமும் இல்லை போது நீங்களே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்க வேண்டியதே எல்லாரும் சிறப்பாக இருக்கட்டும், அனைவரும் நலமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திடலாம். ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. கேள்வி எதுவும் இல்லைங்க. மிகவும் சிறப்புங்க ஐயா. நல்ல ஒரு சிந்தனை உரை வழங்கி கேள்விகளுக்கும் சிறப்பா பதில் அளித்தீங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே